கோட்டா ஐயாவுக்கு மட்டுமே நான் வந்து தெலுங்கு டு தமிழ் டப்பிங் டப்பிங்ல நீங்க நிறைய படங்கள் 68 படம் அவருக்கு மட்டுமே பேசியிருக்கேன். அதாவது தெலுங்கு டு தமிழ் டப்பில். ஸோ எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்றது ஊறி போன விஷயம். கச்சிதமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக 68 படங்கும் போது ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா அது? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சாமி படம் ஒன்று இவர் நடிச்சிருக்காரு, கவிதாலயா எடுக்கிறாங்க, ஹரி சார் டைரக்ஷன், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கு நிறைய வாய்ஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருக்காங்க. எதுவுமே டைரக்டர் ஹரி சாருக்கு பிடிக்கல. அதாவது அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு டைரக்டர் சார் ஃபீல் பண்ணார். அப்போது ஏவிஎம் கார்டனில் சந்திரன் சொல்லிட்டு ஒரு மேனேஜர் சார் இருக்கார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ராஜேந்திரன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கார், நீங்கள் வேணால் அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவர் மேட்ச் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் தான் முதல்ல என் பேரை வந்து டைரக்டர் ஹரி சார்கிட்ட சொன்னார். சரி வர வைப்போம், பேச வைப்போம்னு சொல்லிட்டு கவிதாலயாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் கார்டனில் போய் டைரக்டர் சார் பார்த்தேன். அவர் என்னை உட்கார வச்சுக்கிட்டு, நீங்கள் யார், எத்தனை வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்துன்னு, குடும்ப நல விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். எனக்கு புரிஞ்சு போச்சு அவர் எதுக்காக இதெல்லாம் கேட்குறாருன்னு. என்னுடைய வாய்ஸு அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவருடைய பாடி நிறைய விஷயங்கள் பேசும்போது உங்களோட குரல் எப்படி இருக்கும், அந்த செட் ஆகுமா அப்படின்றது. நான் ரொம்ப சாஃப்டாக பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் திருப்தி ஆகலை. அப்போ அவர் சொன்னார், சார் நம்ம உள்ளே போய் ஒரு 3 சீன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த படம் நாங்கள் உள்ளே போய் அந்த 3 சீன், ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சாமி படத்தில் தண்ணியிலேருந்து எழுந்துச்சு வருவார் இல்லைங்களா, அந்த ஒரு சீனு. சாமி என்ன பார்க்குற, நீ வந்தது எனக்கு எப்படி தெரியும்னா. அப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த பந்த் சமயத்தில் வீட்டுக்கு வந்து பேசுவார் இல்லைங்களா, அந்த சீனு. ஏதோ வாட்ச்மேன் கூப்பிடுற மாதிரி அதிகாரமா கூப்பிடுறான். எனக்குன்னு கௌரவம் தன்மானம் இருக்காத, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 3வது கிளைமேக்ஸ். அது 3த்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு சரி சார் பேசலாம் அப்படின்னாரு. பேசுங்க அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் என் பக்கத்தில் இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் உள்ள இன்ஜினியர் ரூம் போயிடுங்க, இங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா அவருக்கு நான் வேறு மாதிரி பேசணும், அதனால் நீங்கள் போயிடுங்கன்னா. அப்புறம் நான் 3த்தையும் பேசினேன். அவர் உள்ளே வந்து லைட் போட்டு என்னை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னங்க சார்? இல்லை சார், நான் வந்து உங்களை அப்போக்கிட்ட பேசும்போது சாதாரணமாக இருந்தது, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி டோட்டலாக அவர் மாதிரியே மாறிட்டீங்களே அப்படின்னாரு. அப்போது நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். ஏற்கனவே நான் இந்த மாதிரி தெலுங்கு டு தமிழ் பேசியிருக்கேன் சார், 68 படம், சூப்பர் சார், நீங்களே பேசுங்கன்னாங்க.